வணக்கம். நான் வழக்கறிஞர் கிறிஸ்டிதாஸ், EVP சந்தோஷ் ரெட்டி அவர்களுடைய வழக்கறிஞர். நான் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்வதி என்ற ஒரு நபர் சந்தோஷ் ரெட்டி மேலே ஒரு பொய் புகார் அளித்து அது நாங்கள் நிராகரித்து நஸ்ரத்பேட் காவல் நிலையத்தில் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கான எஃப்ஐஆர் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி CCBக்கு வந்திருக்கோம். நாங்கள் CCBலேயும் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட் இறுதி கட்டத்தில் இருக்குது. அதுக்கான விசாரணைக்காக வந்திருந்தோம். அதுக்காக இப்போ நாங்கள் பார்வதியே வர சொல்லியிருந்தாங்க. அவங்க வரப்போகிறது கிடையாது, வரவும் மாட்டாங்க அவங்க. அதனால் இனி நாங்கள் விசாரணையில் நாங்கள் மட்டும் தான் ஆஜராயிருக்கோம். இது குறித்த விவரங்கள் எதனா இருந்தால் நீங்கள் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். பிரச்சனை குறித்து இப்போ எங்கள் சந்தோஷ் ரெட்டி அவர்களே விளக்குவார்கள் உங்களுக்கு. சார், ஆக்சுவலாக பார்வதின்றவங்க எனக்கு ஒரு 4 இயர்ஸாக அவங்களுக்கு தெரியும். அவங்க டிசைனரு, ஜுவல்ஸு எல்லாமே நான் டீல் பண்ணி உங்களுக்கு சீப்பாக வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட பிஸ்னஸ்ஸே அதுதாங்க. எல்லாருக்கிட்டுமே ஜுவல்ஸு, சாரீ இதெல்லாம் நான் உங்களுக்கு சீப்பாக பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லார்கிட்ட பேமெண்ட் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் என்கிட்டையும் என்ன பண்ணுறாங்க, பிராண்டட் ஐட்டம்ஸு, பிராண்டட் வாட்ச்சு, ஷூஸ் எல்லாம் உனக்கு சீப்பான இது ப்ரைஸில் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட பேமெண்ட் வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அந்த பேமெண்ட்டோ இல்லைனா அந்த மெட்டீரியல்ஸ் கேட்டால் அவங்க ரெஸ்பாண்டே பண்ணல. ஒன்று. ரெண்டாவதுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போய் ஆன்ஸ்பெக்டர் பெயில் அப்ளை பண்ணுறாங்க. ஆன்ஸ்பெக்டர் பெயில் இதாகுது, கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகுதுன்னு தெரிஞ்சவொடனே 2 நாளில் போய் பெங்களூரில் போய் பொய் புகார் ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் 14/7/2005 தான் நான் அவங்க இது சம்பவம் நடந்துக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 14/7க்கு அப்புறம் தான் நாங்கள் பேமெண்ட்டே கொடுத்துருவோம். எல்லா பணமும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் பேமெண்ட்டை எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் அனுப்புகிறோம். இதுதாங்க ஆக்சுவலி சீட்டிங் தான் சார். 100% சீட்டிங் தான் அவங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே ஏற்கனவே விஜயவாடாவில் பெண்டிங்கில் இருக்குது. அது ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, மணி சூட். அதுக்கப்புறம் ஹைதராபாத்லேயும் பெங்களூர்லேயும் இவங்க இந்த மாதிரி தான் ஃபுல் சீட்டிங் தான் சார். அவங்க இன்டென்ஷனே சீட்டிங் தான். அவங்க கொடுத்த புகார் போயிடுங்க. ஆமாங்க, ஆமாம். அதுதான் ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லைங்க. 14/7 அவங்க என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி தான் பெங்களூரில் அந்த சம்பவம் ஹராஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பணமே கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1,37,00,000 ரூபா கிட்ட அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கோம். அவங்க சொல்கிற டேட்டுக்கு அப்புறம் தான். அதுக்கான பெங்களூரில் என்ன சார் உங்களை வர ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் எங்களை பெங்களூருக்கு வர வச்சு நேராக அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்தந்த ஷோரூமுக்கு வாங்க அப்படின்றாங்க. நாங்கள் அந்தந்த ஷோரூமுக்கு போகிறேன். போயிட்டு டைரெக்டாக என் அக்கௌண்ட்லேருந்து அந்தந்த ஷோரூம் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட்டு போடுறோம். பேமெண்ட் போட்டுட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இம்மீடியட்டாக இருக்காதுங்க. அவங்க ஒரு 2 days 3 days கழிச்சு வாங்கன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2-3 நாள் கழிச்சு இவங்க வீட்டுக்கே அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல்லாம் வந்துருச்சு, நீங்கள் எப்போ வேணால் டிரைவர் அனுப்பிச்சு நீங்கள் மெட்டீரியல் எடுத்துக்கோங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை, பேமெண்ட்டும் கொடுக்கல, பொருளும் கொடுக்கலங்க. மறுபடியும் கேட்டிங்களா சார்? இந்த சம்மந்தப்பட்ட ஷோரூமில் பேசுறீங்களா? ஷோரூமில் பேசினா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாமே பார்வதி கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க. புகார் கொடுத்துருக்கீங்க சார். ஒரு கம்ப்ளைண்ட் 34 லட்ச ரூபா கம்ப்ளைண்ட் நசர்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் ஆகிடுச்சுங்க. எஃப்ஐஆர் ஆகி 2-3 நாள் ஆகுது. இன்னும் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. அதே மாதிரி இங்கே CCBயில் பார்த்தீங்கன்னா 1,05,00,000 ரூபாய்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட்டு அது இன்வெஸ்டிகேஷனில் ஓடிட்டு இருக்குங்க. அதுக்கும் எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் அமைச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே வச்சுருக்கோம். இன்னும் நிறைய இன்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒருத்தராக வருவாங்க. இப்போ தொழிலதிபராக பார்த்து குறி வைத்து இதை மோசடி ஈடுபடும். ஆமாங்க, ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்களோட இன்டென்ஷனே அதுதாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆதார் கார்டு அட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற குரோம்பேட்டு. ஆனால் அவங்க இருக்கிறது என்னமோ பெங்களூரில். இப்போது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் போயிடுவாங்க, ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வருவாங்க. 6 மாதம் சுற்றினே இருப்பாங்க அவங்க. சார், உங்ககிட்ட என்கொயரி பண்ணாமல் தான் வழக்கு பதிவு பண்ணாங்களா? என்கொயரியே பண்ணலைங்க. எங்களுக்கு என்கொயரியே பண்ணாமல் ஒரு டேட் ஒன்று கொடுத்தாங்க.
17 வர சொல்லி அன்றைக்கி தான் எங்களுக்கு சம்மனே அன்றைக்கி தான் எங்களுக்கு சம்மனே வருதுங்க. அன்றைக்கி எங்களை வர சொல்லி அன்றைக்கி காலைல தான் எங்களுக்கு வந்து சம்மனே வருது. அப்புறம் நாங்கள் எங்கள் அட்வொகேட்லாம் போய் பேசினாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் ஹராஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டா நாங்கள் வந்து இதில் வந்து ரிட்டர்ன் ஆகிடுவோன்ற ஒரே இன்டென்ஷன் தாங்க அவங்களுக்கு. பார்வதி சொன்ன குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? பார்வதி ஒன்றுமே சொல்ல முடியாதுங்களே, ப்ரூஃபே இல்லைங்களே. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆயிருந்தா எதுக்குங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேமெண்ட்டை போட போகிறோம்? இப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க ஃபஸ்ட்டு பணம் வாங்க மாட்டாங்க, நாங்கள் எப்படி அவங்களுக்கு பணம் போடுவோம்? பணத்தெல்லாம் வாங்கிட்டு தானே இந்த ஹராஸ்மெண்ட்ன்றாங்க. மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் தான் சார்? மொத்தம் வந்து 1,38,00,000 ரூபாங்க அமௌண்ட் அக்கௌண்ட்டில் போயிருக்கு. எல்லாமே அக்கௌண்ட்டில் போயிருக்கு. கேஷ் வாட்ஸ்அப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் ஆள் அனுப்புங்க, நான் வந்து மெட்டீரியல்லாம் நான் தரேன்னாங்க. எதுவுமே கொடுக்கலங்க. 3 கோடிக்கு மேலே சொன்னாங்க சார். 3 கோடி வந்து மொத்த அமௌண்ட்டு 3 கோடிங்க. மொத்த அமௌண்ட் 3 கோடி. ஆனால் அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது பார்த்தீங்கன்னா 1,38,00,000 தான். இதெல்லாம் கையில் வாங்கிட்டாங்க. மீதில் எதுவுமே வாங்கலைங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. எல்லாமே நான் அக்கௌண்ட்டை தாங்க கொடுத்தேன். சார் அதாவது சார் மொத்தம் ஃபஸ்ட்டு ஒரு 3 கோடி ரூபாய் நான் வந்து எங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறேங்க. யார் பார்வதின்ற பேர் அக்கௌண்ட்டுக்கு நான் அதை ப்ரைம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை நான் அனுப்புகிறேங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 20 நாள் கழிச்சு நீங்கள் 3 கோடி ஒரே டைம் அனுப்பிச்சிட்டிங்க, எங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும், நாங்கள் வந்து அவ்வளோ பிஸ்னஸ்லாம் பண்ணல, நாங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டிலாம் நாங்கள் போட வேண்டியது இருக்கும், அதனால அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், நீங்கள் டைரெக்டாக நான் யாராருக்கெல்லாம் சொல்கிறனோ எந்தெந்த ஷோரூம்லாம் சொல்கிறனோ அந்தந்த ஷோரூமுக்கு நீங்கள் டைரெக்டாக பேமெண்ட் போடுங்கன்றாங்க. நாங்கள் டைரெக்டாக பேமெண்ட் போடுறோம். பேமெண்ட்டு போட்டுட்டு எவ்வளோ போட்டோம்? 1,38,00,000 போட்டோம். அந்த 1,38,00,000 போட்ட அப்புறம் பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் பேரில் வாங்காமல் என் பேரில் வாங்காமல் எல்லாமே பாதுன்ற பேரில் பில் வாங்கியிருக்காங்க. பொருளும் அவங்ககிட்ட தான் இருக்குது. பொருளும் கொடுக்கல, காசும் கொடுக்கலங்க. உங்களுடைய பணத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அவங்க பேரில் ஃபுல்லாக ப்ராடக்ட் எல்லாம் பில்லுமே வந்து அவங்க பேரில் வாங்கியிருக்காங்க. அது கூட போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியுது எங்களுக்கு. அது சார் இப்போது இவங்க புகார் கொடுத்துட்டு ஏன் வந்து பெங்களூரில் போய் உங்கள் மேலே புகார் கொடுக்குறாங்க? ஏன் அது சார் இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டுங்க, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு. எங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்து நாங்கள் போயிடுவோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபிலிம் சிட்டின்னு வச்சுருக்கேன். தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரே ஃபிலிம் சிட்டி எங்கள் ஃபிலிம் சிட்டி தாங்க. இப்போ ஃபிலிம் சிட்டி அது இதுன்னா ஒரு ஒரு புகார் வந்துச்சுன்னா ஒரு அவ பேர் தானே சார். அதுக்காக தான் அவங்க அவங்களோட இன்டென்ஷனாக இருந்தாங்க. பேர் ஸ்பாயில் பண்ணணும். பேரை ஸ்பாயில் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்லாம் ரிட்டர்ன் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்றது அவங்களோட இன்டென்ஷன். சார் அவங்க வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க சார். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்க அவங்களெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்து சார் பெங்களூரில் ஒரு கேஸ் விசாரிக்காமல் ஒரு ஒன்றுமே நோட்டீஸ் கூட சர்வ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு எஃப்ஐஆர் பண்ணுறாங்க. அது கூட ஹராஸ்மெண்ட் பண்ணியிருந்தால் அதுக்கப்புறம் எதுக்கு எங்ககிட்ட பணம் வாங்குறாங்க? வாங்க முடியாதுல்ல, நாங்களும் கொடுக்க மாட்டோம்ல. இப்போ ஒருத்தர் பிடிக்கலாம், நாங்களும் அந்த பேமெண்ட் கொடுக்க மாட்டோம்ல. அதுவும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி நடக்குது இன்சிடென்ட்டு. இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி.
கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.